Good evening, students. The standard mathsல நம்ம நியூ லெசன் ஸ்டார்ட் பண்றோம். இந்த லாஸ்ட் கிளாஸோட நம்ம எந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணோம்? கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடத்தை கிளாஸோட கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது புது லெசன் ட்ரிக்னாமெட்ரி, முக்கோணவியல். ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது என்ன, முக்கோணவியல் அப்படிங்கிறது நீங்க இந்த வருஷம் தான் பார்க்க போறீங்க. சரியா? ஸோ அதனால இந்த முக்கோணவியல்ல என்னெல்லாம் நம்ம படிக்க போறோம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம், ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் எல்லாம் ஃபுல்லா பார்த்துடலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் லெசனோட எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து ட்ரிக்னாமெட்ரினா இது வந்து 9, 10, 11, 12 நீங்க காலேஜ் போறதெல்லாம் இடத்துல எல்லாம் இந்த பாடமானது உங்களுக்கு கண்டினியூ ஆக போற ஒரு விஷயம். ஸோ அதனால பேசிக்ல இருந்து நம்ம கொஞ்சம் கிளியரா போயிடலாம். ஓகேங்களா? எஸ். இப்போ என்ன பண்றோம்னா இன்னைக்கான ஜிகே கொஸ்டின்ஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் டாபிக். ஒரு 5 கொஸ்டின் நான் ஷேர் பண்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ். Science related 5 GK questions. What is the hardest natural substance on earth? Diamond. Which organ in the human body pumps blood? Heart. What is the speed of light? Approximately 3 lakh km per second. What is the boiling point of water? 100 degrees Celsius or 212 degrees Fahrenheit. Which vitamin is produced when skin is exposed to sunlight? Vitamin D. Which vitamin is produced when skin is exposed to sunlight is vitamin D. So totally 5 questions, 5 related to science. Natural substance on earth வந்து diamond. Human body pumps blood. எந்த organ வந்து blood pump பண்ணுதுன்னா heart. Speed of the light வந்து 3 lakhs kilometer per second. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன, டிகிரி செல்சியஸ்ல என்ன, ஃபாரன்ஹீட்ல என்ன, அண்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின் சன்லைட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விட்டமின் எது, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி. ஓகேங்களா? சரி, இப்போ ட்ரிக்னாமெட்ரி பாடத்துக்கு வந்துடலாம். இந்த ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் அப்படிங்கிற பாடம் ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலா நான் சொல்றேன். சரிங்களா? நம்மளுடைய டே டு டே லைஃப்ல இதை நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கறத சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப நிறைய இருக்கு இல்லையா? இப்ப இண்டிவிஜுவல் ஹவுசஸ்லாம் ரொம்ப கம்மி, அபார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி, ஆர்கேஎம்எஸ் சென்டர் மியூட் பண்ணுங்க. ஸோ அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் ஆர் கொஸ்டின் கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க, கொஸ்டின் கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காதீங்க. ஸோ பேசுனீங்கன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஓகேவா? எஸ், தேங்க்யூ. ஸோ நம்ம முக்கோணவியல், நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரலா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் முக்கோணவியல் பயன்படுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அபார்ட்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது 18 மாடி, 20 மாடி, 25 மாடி கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து அப்படி கீழிருந்து மேல் நோக்கிய ஒரு பார்வை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அதனுடைய அந்த ஆங்கிள் கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஒரு சின்ன நெளிவு சுழிவு கூட இருக்காது. எப்படி அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னா இந்த முக்கோணவியலின் பயன்பாடுகளை உபயோகப்படுத்தி தான் அதெல்லாம் செய்யறாங்க. கோவில் கோபுரம் எல்லாம் அந்த காலத்துல எப்படி கட்டினாங்கன்னா இந்த முக்கோணவியலை பயன்படுத்தி தான் கட்டினாங்க. அங்க எல்லா இடத்துலயும் ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பிரிட்ஜ், பாலம், மேம்பாலங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா? அந்த அளவுகள் ஒரே மாதிரி எடுத்துட்டு போறது எஹாவோ அப்படின்னா இந்த முக்கோணவியல் இதை பயன்படுத்தி தான் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த பாடத்துல நாம என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பல்வேறு முக்கோணவியல் விகிதங்களுக்கு இடையே உள்ள தொடர்புகளை புரிந்து கொள்ளச் செய்தல், முக்கோணவியல் விகிதங்கள் மற்றும் அவற்றின் தலைகீழிகளின் மதிப்புகளை அடையாளம் காணுதல், நிரப்பு கோணங்களின் கருத்தை பயன்படுத்துதல், முக்கோணவியல் அட்டவணைகளை பயன்படுத்துவதை புரிந்து கொள்ளுதல். To understand the relationship among various trigonometric ratios, to recognize the values of trigonometric ratios and their reciprocals, to use the concept of complementary angles, to understand the usage of trigonometry table. கடைசியா தான் trigonometry table. இப்ப இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, பொறியியல் வல்லுநர்கள், அறிவியல் அறிஞர்கள், நில அளவையாளர்கள் ஆகியோர் முக்கியமானதொரு கருவியாக முக்கோணவியல் பயன்படுகின்றது. கடற்பயணம் மற்றும் நிலநடுக்கம் சார்ந்த துறைகளிலும் முக்கோணவியல் பயன்படுகின்றது. சரிங்களா? எஸ், முக்கோணவியல் ஃபர்ஸ்ட் பேசிக். ஓகேவா? இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பமாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற அளவெல்லாம் பார்க்காதீங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம், அதை மட்டும் பாருங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுல இருந்து எப்படி எந்த ஆங்கிள்ஸ் வந்தா எப்படி சொல்லுவோங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரி, ஃபர்ஸ்ட் வரையறது போர்டுல வரைஞ்சிடலாம். சரி, இது என்ன அப்படிங்கிறது தெரியல, அதனால இங்க எழுதுறேன். அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? எஸ், ஒரு செங்கோண முக்கோணத்துல ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஹைப்போட்டென்யூஸ். சரிங்களா? எது இந்த வெளியில இருக்கக்கூடியது வந்து ஹைப்போட்டென்யூஸ். அததான் வந்து என்ன சொல்றோம்? கர்ணப்பக்கம் அப்படின்னு சொல்றோம். எதிர்பக்கம் அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறத அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ், இதை எப்படி வந்து சைன் காஸ் டேனுக்கெல்லாம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு 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 முக்கோணத்தினுடைய எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம், இதுக்கு இடையே உள்ள விகிதம், அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்திற்குடைய அடுத்துள்ள பக்கத்திற்கும் எதிர்பக்கத்திற்கும் இடையே உள்ள ரேஷியோவை நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அதை சொல்றது எப்படி அப்படிங்கிறதான் சைன் தீட்டா, அந்த முக்கோணவியலின் 3 அடிப்படை விகிதங்கள் உள்ளன. அந்த 3 விகிதங்களும் செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை மற்றொரு பக்கத்தால் வகுக்க கிடைக்கும் விகிதங்கள் ஆகும். இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. There are 3 basic ratios in trigonometry, each of which is one side of a right angle triangle divided by another. அதாவது கர்ணப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமோ, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமோ, whatever it is, but that one side of right angle triangle is divided by another side. 3 forms இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா sin, cosine and tangent அப்படிங்கிறது. sin theta அப்படின்னா
opposite side by hypotenuse, cos theta na adjacent side by hypotenuse, tan theta na opposite side by adjacent side. So இதுதான் அதற்கிடையேயான உறவுகள், related measurement and relationship. பட் இதை நம்ம எப்படி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை மற்றொரு பக்கத்தால் வகுக்க கிடைப்பதுதான் முக்கோணவியலின் விகித ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது கான்செப்ட் கிளியரா இருக்கீங்களா? எஸ். இவ்வளவு பெருசு சின்னதா போட்டு H A OA opposite adjacent. இப்போ old Hari and his old aunt ன்னு எழுதியிருக்கேன் இங்கிலீஷ்ல. சோ இப்போ சொல்லிடுறேன். sin theta அப்படின்னா என்ன? இத நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி, sin theta அப்படின்னா opposite side by hypotenuse. sin theta na என்ன? opposite side by hypotenuse. cos theta அப்படின்னா என்ன? adjacent side by hypotenuse. tan theta அப்படின்னா என்ன? opposite side by adjacent side. இதுதான் புக்ல பாத்து இல்லையா? திருப்பி ஒரு தடவை காட்டுறேன், புக்ல பாருங்க. sin theta na opposite side by hypotenuse. cos theta na adjacent side by hypotenuse. tan theta na opposite side by adjacent side. இது இப்போ கிளியரா? இந்த இதுலயும் பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு sin cos tan அவங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்ப்போம். இந்த கிளாஸ்ல வேல்யூ பார்க்கல. ஜஸ்ட் sin cos tan அதனுடைய முக்கோணவியல் விகிதங்களின் ஒற்றுமையை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? சரி, இது எனக்கு sin ஆப்போசிட் சைடு ஹைபோடென்யூஸ், காஸ்னா இது, அது மைண்ட்ல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் இந்த ஹிண்ட் கொடுத்துருக்கு. old Hari and his old aunt, opposite side by hypotenuse, adjacent side by hypotenuse, opposite side by adjacent side. sin cos tan. நீங்க இந்த ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ண வேண்டாம். old Hari and his old aunt அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் old Hariனா opposite side by hypotenuse, and his அப்படின்னா adjacent side by hypotenuse. old auntனா opposite side by adjacent side. So old Hari is sin theta and his cos theta, old aunt is tan theta. sin cos tan இனுடைய அப்படியே தலைகீழி தான் cosecant secant cot. sin cos tan இனுடைய ஸ்ட்ரைட் தலைகீழி தான் என்னது? cosecant secant cot. ஓகேவா? சரி, cosecant theta na hypotenuse by opposite side. secant theta na hypotenuse by adjacent side.
cot theta na adjacent side by opposite side. ஓகேவா? சோ இப்ப இங்கிலீஷ்ல வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. தமிழுக்கு வரேன். தமிழ்ல நான் எப்படி மனப்பாடம் பண்றது? எதிர் வீட்டில் கர்ணன் எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன்? எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் sin theta cos theta tan theta. எதிர் வீட்டிலையும் கர்ணன் இருக்கான், கர்ணன் இருக்கான், எவனை அழைப்பேன்? சோ எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். பை கர்ணப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். தமிழ்ல ஞாபகம் வச்சுக்கிறது. சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இப்ப கிளியரா? இங்கிலீஷ்ல old Hari and his old opposite side by hypotenuse, adjacent side by hypotenuse, opposite side by adjacent side, sin theta theta tan theta. So is this clear? உங்களுக்கு இந்த விஷயம், இந்த தலைகீழ் விகிதங்களின் ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா? சோ இந்த இது வந்து நீங்க எப்பவுமே எந்த கேட்டாலும் மறக்க கூடாது. இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரெசிப்ரோக்கல் இது ரிலேஷன்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப் மெஷர்மெண்ட் வந்து மறக்கவே. சோ இங்க பாருங்க, sin theta opposite side by hypotenuse, cos alpha adjacent side by hypotenuse, tan alpha opposite side by adjacent side. சோ இங்க சைடுக்கும் அட்ஜசன்ட் சைடுக்கும் ஹைபாட்டன்யூஸ்க்கும் வேல்யூ கொடுத்திருக்காங்க, ஆங்கிள் கொடுத்திருக்காங்க, கால்குலேஷன் போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த வேல்யூ கொடுத்து கால்குலேஷன் போடுறது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற பாடத்துல இருந்து MCQ பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதை பாத்திரலாமா இன்னைக்கு? சோ 10 கொஸ்டின் 10 நிமிடங்கள், ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம். சோ அதனால கிளியரா ஆன்சர் பண்ணுங்க. -5,2 மற்றும் 2, -5 என்ற புள்ளிகள் டேஷ் அமையும். The points -5,2 and 2, -5 lie in the dash. Option 1 ஒரே காற்பகுதியில், சேம் குவாட்ரண்ட். Option 2 முறையே 2, 3 காற்பகுதியில், செகண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. Option 3 முறையே 2, 4 காற்பகுதியில், செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. Option 4 முறையே 4 மற்றும் 2 காற்பகுதியில், 4 and second quadrant respectively.
Question number 2. புள்ளிகள் O, A, B, C ஐ குறித்து அவற்றை OA, AB, BC மற்றும் CO என இணைத்தால் கிடைக்கும் உருவம் dash. On plotting the point O, A, B and C and joining OA, AB, BC and CO. RKMHS Center unmute. ஆன்சர் சொல்றதா இருந்தா சொல்லுங்க, இல்ல அப்படின்னா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின், இதனுடைய ஆன்சர் சதுரம் ஸ்கொயர், செவ்வகம் ரெக்டாங்கிள், சரிவகம் ட்ரெபீசியம், சாய் சதுரம் ரோம்பஸ். இந்த 4 ஆப்ஷன்ல வரும். Question number 3. இதெல்லாம் plot பண்ணி பார்த்தாதான்ப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். புள்ளிகள் PQRST கொடுத்திருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. என்பன ஒரு வரைபடத்தாளில் குறிக்கப்பட்டால் 4வது காற்பகுதியில் அமையும் புள்ளிகள். இதுல எது 4th quadrantல வரும்னு கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. are plotted on a graph paper. Then the points in the 4th quadrant are dash. P மற்றும் T, P and T. Option 2 Q and R. Option 3 only S. Option 4. Question number 4. ஒரு புள்ளியின் y அச்சு தொலைவு 4 மற்றும் அப்புள்ளி y அச்சில் அமைந்தால் அப்புள்ளி dash ஆகும். The point whose ordinate is 4 and which lies on the y axis is dash. 4, 0, option 2 0, 4, option 3 1, 4, option 4 4, 2. Question number 5. 2, 3 மற்றும் 1, 4 என்ற புள்ளிகளுக்கிடையே உள்ள தொலைவு dash. The distance between the 2 points 2, 3 and 1, 4 is dash. Option 1 2, option 2 root 56, option 3 root 10, option 4 root 2. புள்ளிகள் A 2, 0, B -6, 0, C 3, A 3 ஆனது x அச்சின் மீது அமைந்தால் A வின் மதிப்பு dash. If the points A 2, 0, B -6, 0, C 3, A 3 lie on the x-axis, then the value of A is dash. Option 1 0, option 2 2, option 3 3, option 4 -6.
Question number 7. 1, -2, 3, 6, x, 10 மற்றும் 3, 2 ஆகியன ஓர் இணைகரத்தின் வரிசையாக எடுக்கப்பட்ட முனைப்புள்ளிகள் எனில் x இன் மதிப்பானது dash. If 1, -2, 3, 6, x, 10 and 3, 2 are the vertices of the parallelogram taken in order, then the value of x is dash. Option 1, 6, option 2, 5, option 3, 4, option 4, 3. Question number 8. -5, 1 மற்றும் 2, 3 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டை y அச்சு உட்புறமாக என்ன விகிதத்தில் பிரிக்கும்? In what ratio does the y-axis divides the line joining the points -5, 1 and 2, 3 internally? Option 1, 1:3. Option 2, 2:5. Option 3, 3:1. Option 4, 5:2. Number 9. -a, 2b மற்றும் -3a, -4b ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத் துண்டின் நடுப்புள்ளியானது dash. The midpoint of the line joining -a, 2b and -3a, -4b is dash. Option 1, 2a, 3b. Option 2, -2a, -b. Option 3, 2a, b. Option 4, -2a, -3b. Midpoint கண்டுபிடிங்க. Last question. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் AB, BC மற்றும் CA ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே 3, 4, 1, 1 மற்றும் 2, -3 எனில் A மற்றும் B இன் ஆயத்தொலைவுகள் யாவை? If the coordinates of the midpoints of the sides AB, BC and CA of a triangles are 3, 4, 1, 1 and 2, -3 respectively, then the vertices A and B of the triangle are 3, 2, 2, 4, 4, 0, 2, 8, 3, 4, 2, 0, 4, 3, 2, 4. Vertices என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. ஸோ 10 கொஷின்ஸ்க்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நமக்கு MCQ டெஸ்ட் இருக்கு பபிள் ஷீட்ல. ஆஸ் பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க, வீடியோ பாருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படும். ஸோ பேஸ்ட் அப்பான் த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நாளைக்கு MCQ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.